கைஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஜூனியர் அசோசியேட் ரோலுக்கு வந்து ஆள் எடுக்க போறாங்க. அந்த நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த நோட்டிபிகேஷனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூனியர் அசோசியேட்ல வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இதுக்கு தான் ஆள் எடுக்க போறாங்க. இந்த கிளரிக்கல் கேடர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்க இருக்க அலுவலக பணி. ஸோ அங்க இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ ரெகுலர் வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இப்போ புதுசா 7680 வேக்கன்சி வந்திருக்கு. பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்த வேக்கன்சில வந்து 1444 வேக்கண்ட் வந்து அவங்க ஃபில் பண்ணல. ஸோ அந்த வேக்கண்ட்டுமே இப்போ வந்திருக்கு. ஸோ மொத்தமா இந்த டைம் வந்து 9124 வேக்கண்ட் இருக்கு. அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ முக்கியமான டேட் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து வந்த டேட்டு 11/8/2026. அதாவது நேத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 11/8/2026 இருந்தே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து 31/8/2024. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து நீங்க பண்ணி முடிச்சிருங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 2026 இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் டேட்டோட மொத்த இன்ஃபர்மேஷன் எலிஜிபிலிட்டி என்ன எல்லாமே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம் வாங்க. ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா இப்போ ஜென்ரலாக வந்து 20ல இருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து 2/4/1998 இருந்து 1/4/2006 இதுக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் வரைக்கும் இருக்கலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஜென்ரலாக 20ல இருந்து 28 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா 28ல இருந்து 3 சேர்த்துக்கோங்க. 29, 30, 31. ஸோ 31 வரைக்கும் இருந்தாலுமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ இங்க மேக்ஸிமம் ஏஜ் 28ல இருந்து எக்ஸ்ட்ரா 5 ஆட் பண்ணீங்கன்னா 33. ஸோ 33 வரைக்குமே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூபிடினா ஒன்றும் இல்லை, பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி. யாராவது நிரந்தரமா காது கேட்காதது, இல்லை கால் வேலை கால் ஒழுங்கா ஆக்டிவா இல்லாதது, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த டிசபிலிட்டி ஓபிசிக்கு 13 வருஷம், டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம் வரைக்குமே இருக்கு. அதே மாதிரி நீங்கள் எக்ஸர்வீஸ் மேன், டிசேபிள்டு எக்ஸர்வீஸ் மேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி, எனி டிகிரி வந்து அந்த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் இப்போ நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் இப்போ வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலேஜில் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்கணும். அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களுமே வந்து இதற்கு வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் வைஸ் இருக்கும். நம்ம சென்னை தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1410 வேக்கண்ட்டு, பேக்லாக் வந்து 106. ஸோ 1400 ப்ளஸ் 106 பார்த்தீங்கன்னா 1516 வேக்கண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்னா இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஜாப் ரோல் வந்து ரோல் அப்புறம் அந்த ஜாப்போட டியூட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசோசியேட் பார்த்தீங்கன்னா, அந்த மேக் கஸ்டமர் கால் அது பண்ற மாரி இருக்கும். அப்புறம் வந்து அந்த பேங்கோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் அட்வைசரி சர்வீசஸ், கிராஸ் செல் பேங்கிங் ப்ராடக்ட், ஒர்க் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த பேங்க் ப்ரிமைசஸ், அண்டர்டேக் எக்ஸ்டென்சிவ் அவுட்டோர் டிராவலிங் வென் ரெக்யூர்ட். எங்க நீங்க டிராவல் வெளியில போய் ஏதாவது கொடுத்துட்டு வரணும்னா கூட நீங்க டிராவல் பண்ணி போற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அலுவலக பணி தான் இதுல இருக்கு. நீங்க எல்லாமே இதுபடி தான் உங்களுக்கு வந்து டியூட்டி இருக்கும். இதை வந்து நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. சேலரி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் வந்து 24,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து அந்த அலவன்ஸ் பொறுத்து, அப்புறம் வருஷம் வருஷம் பொறுத்து இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங் டோட்டல் எமலுமெண்ட்ஸ் அரௌண்ட் 46,000 பெர் மந்த் அட் மெட்ரோ லொகேஷன் லைக் மும்பை. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க மெட்ரோ சிட்டில மும்பை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டில அங்க உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, பேசிக் சேலரி 24,000 பிளஸ் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், அப்புறம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இன் ஹேண்ட் மொத்தமா எவ்வளவு வரும்னா 46,000 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு உள்ள நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாவே இருக்கும்.
அதே மாரி இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல எடுக்கிற மார்க் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின் மெரிட்டுக்கு, மெயின் ஃபைனல் போஸ்டிங்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க மெயின் எக்ஸாம்ல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்க. அதே மாரி இப்ப வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 30 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு வந்து 1 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு 20 நிமிஷம். அதே மாரி நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 நிமிஷம். அதே மாரி ரீசனிங் எபிலிட்டி வந்து 35 கொஸ்டின் 35 மார்க்கு 20 நிமிஷம். ஸோ இது வந்து நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாம போய் அட்டெண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டா வேஸ்ட்டு தான். நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது. அதே மாரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு தப்பா எழுதுனீங்கன்னா, அதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. அதையும் நீங்க வந்து கிளியரா பார்த்துக்கங்க. அதே மாரி தான் மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஜெனரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் இருக்கும். 50 மார்க்கு 35 நிமிஷம் அதுக்குள்ள முடிக்கணும். ஜெனரல் இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க்கு 35 மினிட்ஸ். அதே மாரி ஆப்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின் 50 மார்க்கு 45 நிமிஷத்துல முடிக்கணும். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் வந்து 50 கொஸ்டின் 60 மார்க்கு 45 நிமிஷத்துல முடிக்கணும். மொத்தம் வந்து 190 கொஸ்டின் 200 மார்க்கு 2 ஹவர் 40 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இது முடிக்கணும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு இதுக்கும். லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இப்ப நீங்க தமிழ்நாடுனா உங்களுக்கு தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டா இருக்கும். அது என்ன ஸ்டாண்டர்ட்னா நீங்க 10த், 12த் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க கொஸ்டின் தான் தமிழ்ல கேட்பாங்க. அதுதாங்க சொல்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸல் அந்த மாரின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்க ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூ அந்த மாரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 750 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். அது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா அவங்க நோட்டிஃபிகேஷன்ல குடுக்கல. நானும் தேடி பார்த்தேன். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணும்போது உங்க கேட்டகரி குடுத்ததுக்கப்புறம் அதிலேயே காட்டும். அத கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நாங்க குடுத்துருக்கேன். கரண்ட் ஓப்பனிங் சாரீஸ கிளிக் பண்ணா நீங்க டைரக்ட்டா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிரலாம். அப்படி இல்லன்னா கீழ இருக்க இந்த இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டோட அந்த நேம். இத நீங்க டைப் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டான மெயில் ஐடி குடுங்க. சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் அது எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா வீடியோவுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து YouTubeல கன்டினியூஸா அப்ளை பண்ண போறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ.